Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா டீ கடை உப்பு பிஸ்கட் எப்படி செய்யலாம்ங்கறத தாங்க பார்க்க போறோம். வீட்ல இருக்கிற ஒரு ரெண்டு இன்கிரிடியன்ட்ஸை வச்சிட்டு ரொம்ப ஈஸியா நம்ம இந்த டீ கடை உப்பு பிஸ்கட்டை செஞ்சிரலாங்க. இந்த உப்பு பிஸ்கட் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இந்த பிஸ்கட் ரெசிபி எப்படி செய்யலாம்ங்கறத நம்ம வீடியோல பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் சுகர் பவுடர் சுகர் எடுத்துருக்கேங்க. ஒரு 1/4 கப் ஆயில் எடுத்துருக்கேன். ஆயில் அல்லது பட்டர் நீங்கள் ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் நுர வர்ற அளவுக்கு நம்ம அடித்து எடுக்க போகிறோங்க. இதை கொஞ்சம் ஸ்பீடாக இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா ஒரு நுரைச்சி வர மாதிரி ஒரு ஸ்டேஜில் வரும். பாருங்கள், ஒயிட்டாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறோம். இது கூட கொஞ்சமாக சீரகத்தை கையில் இப்படி நசுக்கி போட்டுடலாங்க. கொஞ்சம் சால்ட், அவ்வளோதாங்க. இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்டார்டிங்கில் சேர்ந்து வராத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கையில் நல்லா பிசைஞ்சு கொடுக்க நம்ம கையில் இருக்கிற ஹீட்டும் சேர்ந்துட்டு நமக்கு நல்லா இந்த மாதிரி சேர்ந்து வர ஆரம்பிச்சிடுங்க. நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகுது இந்த மாதிரி பிசைஞ்சிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், நமக்கு சேர்ந்து வந்துருச்சு. பாருங்கள், நம்ம சேர்ந்து வரலன்னு எக்ஸ்ட்ரா ஆயிலோ பட்டரோ நம்ம சேர்த்துக்கக்கூடாது. இப்போ நான் சப்பாத்தி கல் மேலே பட்டர் பேப்பர் தடவிருக்கேங்க. பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். அது மேலே கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கிற மாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதை கட் பண்ணி நம்ம நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் எடுத்துடலாங்க. நமக்கு பாருங்கள், பிஸ்கட் ஷேப்புக்கு நல்லா ரவுண்டாக பெரிய சைஸில் நமக்கு பிஸ்கட் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஒன்றுத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிஸ்கட்டையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாங்க. நான் ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு கொஞ்சம் உப்பு அதில் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பிஸ்கட்டை தட்டில் வச்சுட்டு நான் இப்போ இதை வச்சுட்டேன். பாருங்கள், ஏற்கனவே நான் தவாவை வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஹீட் ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேலே இப்போ நான் இந்த தட்டை வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு மேலே மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 20 மினிட்ஸில் நமக்கு இந்த பிஸ்கட் ரெடி ஆகிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நமக்கு பிஸ்கட் ரெடி ஆகிடு நான் எடுத்துட்டேன். எனக்கு கரெக்டாக 20 மினிட்ஸில் நமக்கு பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டீ கடை உப்பு பிஸ்கட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.